கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளைகளே, உங்க இருதயங்கள் பயப்படாமல் கலங்காம இருக்கட்டும். நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற மகா பெரிய கிருபை நிமித்தமாக இந்த 8வது மாதத்தை தேவன் காண கிருபை தந்திருக்கிறார். இந்த 8வது மாதத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க பெற்றுக்கொள்ள நாம் தேவ சமூகத்திலிருந்து நாம் காத்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? வித்தியாச விதமா இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய 1வது நாளில் கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தையை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன். அது பழைய ஏற்பாட்டின் வேதாகம புஸ்தகம் சகரியாவின் 2வது அதிகாரம் 5வது வேத வசனம். சகரியா 2:5. இந்த வேத வார்த்தை இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பை கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை. இந்த சகரியா 2வது அதிகாரம் 5வது வேத வார்த்தை தேவன் தன்னுடைய மக்களுக்காக ஒரு மகிமை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவருடைய நாமத்தால சொல்லட்டும், உங்களுக்கு பாதுகாப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உங்களை சார்ந்திருக்கிற நபர்களுக்கு பாதுகாப்பை உண்டு பண்ணுவார். வார்த்தை அழகாய் சொல்லுது பாருங்க. சகரியா 2வது அதிகாரம் 5வது வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது: நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக கர்த்தர் பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு பாதுகாப்பா இருக்கிறன்னு பேசுகிறார். இஸ்ரவேல் தேவனை நம்பியிருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு சில போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்த மாத்திரத்துல ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை வெளிப்படுகிறது. பிரச்சனையை பார்க்கிற இஸ்ரவேல் மக்களே, துக்கத்தை பார்க்கிற இஸ்ரவேல் மக்களே, ஆண்டவருடைய வார்த்தையை அவரே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அக்கினி மதிலா. அப்படின்னா முதல்ல அக்கினி மதில் பாதுகாப்பு, 2வதாக ஒரு அற்புதம். இதுதான் இந்த வேத வசனத்துடைய ஒரு பெரிய காரியம். ஆண்டவர் உங்களுக்கு அக்கினி மதிலா இருப்பார். அப்படி என்றால் உங்களை சூழ்ந்து, அதாவது தேவனுடைய மகிமை உங்களை சுற்றிலுமாய் பாதுகாக்க போகிறது. நீங்கள் போன 7 மாதங்களில ஏதோ ஒரு பிரச்சனையினால பயந்து, ஒருவேளை வியாதியினால கண்ணீர் விட்டு, ஒருவேளை கடன் பிரச்சனையினால அவமானப்பட்டு, ஒருவேளை காரியங்கள் தடைப்பட்டு, ஒருவேளை துக்கத்தோட வேதனையோடு நீங்க இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த மாதம் சொல்லுகிறார், உங்களுக்கு சுற்றிலுமாய் தேவ பிள்ளைகளே, நன்றி இயேசுவே சொல்லுங்களேன், நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு நேரா தான் கர்த்தர் பேசுறார். இஸ்ரவேல் மக்களுக்கு உண்டான வார்த்தை, வாக்குத்தத்தம் இது. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் அக்கினி மதிலா இருப்பாராம். நான் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன், நான் உங்க நடுவுல மகிமையா இருப்பேன்னு கர்த்தர் சொல்றார். என்ன அழகா சொல்லுது பாருங்களேன், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அது நடுவிலே மகிமையாக இருப்பேன். ஆண்டவர் சொல்றார், உங்களை அவர் டேக் ஓவர் பண்றார். உங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பை உண்டு பண்றார் இயேசுவின் நாமத்தால. ஆண்டவர் அது மாத்திரம் இல்ல, உங்க நடுவுல மகிமையா வெளிப்பட போறாராம். உங்க நடுவுல மகிமையா வெளிப்பட போறாராம். என் அன்பு தேவனுக்குரிய பிள்ளைகளே, பாதுகாப்பின் மகிமை உங்களுக்கு வெளிப்பட போகிறது. பாதுகாப்பின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வெளிப்பட போகிறது. பாதுகாப்பின் உயர்வு உங்களுக்கு வெளிப்பட போகிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தருடைய நாமத்துல நான் தெரியப்படுத்தட்டும், உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உன்னை சார்ந்திருக்கிற உன் சொந்த ஜனத்திற்கு, என் அன்பு மகளே, உன் விண்ணப்பம் வீண் போகாது. உன் விண்ணப்பம் வீண் போகாது. உன் விண்ணப்பத்தை கேட்ட கர்த்தருடைய வல்லமை உனக்கு நேர வெளிப்படுகிறது. நான் உனக்கு அக்கினி மதிலாய் இருப்பேன். எந்த வியாதியோ, எந்த பலவீனமோ, எந்த போராட்டமோ, எந்த அவமானமோ உன்னை சேதப்பட கர்த்தர் விடமாட்டார். நன்றி இயேசுவே சொல்லுங்க, சொல்லுங்க நன்றி இயேசுவே. உங்களை கர்த்தர் விடமாட்டார் தேவ பிள்ளைகளை. உங்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட விடவே மாட்டார். அன்பு தேவனுக்குரிய பிள்ளைகளை, அவர் உங்களுக்கு மதில் சுவரா இருக்க போகிறார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு நடுவுல மகிமையா வெளிப்பட போறார். தனியா நிக்கிறீங்களா? அப்படியே எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கிறீங்களா? அடுத்து என்ன நடக்க போகுது பதட்டத்தோடு நிக்கிறீங்களா? வார்த்தை சொல்லுது, உங்கள் நடுவில மகிமையா தேவன் வெளிப்பட போறார். உங்க நடுவில் தேவன் மகிமையாய் வெளிப்பட போகிறார். உங்க நடுவுல தேவன் மகிமையா வெளிப்பட போறார். தேவ பிள்ளைகளே, சகரியா 2வது அதிகாரம் 5வது வேத வசனம், பாதுகாப்பின் மகிமை உங்களுக்கு வெளிப்படும். கண்கள் மூடி நம்ம ஜெபிக்கலாமா? இந்த ஜெபத்தின் நேரத்துல அப்படியே ஒரே நிமிஷம், யாரை குறிச்சு நீங்க பாரப்படுறீங்க? எந்த பிரச்சனை உங்களை கலங்கடிக்குது? எந்த தேவையை எதிர்பார்த்திருக்கிறீங்க? அவைகள் அப்படியே மனசுல நினைச்சு பார்க்கலாமா? கண்களை மூடி மனதார எஸ் இயேசுவின் நாமத்தால பாதுகாப்பின் மகிமை வெளிப்படட்டும். மாலா தௌடா ரீகா மாலா. கடந்த 7 மாதங்களை விட இந்த 8வது மாதத்துல இயேசுவே, எங்கள் குடும்பத்துல ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும்.
தொடர்ந்து வந்திருக்கிற வியாதிகளை இந்த மாதத்துல கர்த்தர் உடைத்து முறித்து போட போறீங்கப்பா. இயேசு என்கிற நாமத்தினால ஆண்டவரே, தனிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உதவியை கர்த்தர் உண்டு பண்ணுங்க, ஒரு மகிமையை கர்த்தர் உண்டு பண்ணுங்க, ஒரு வல்லமையை கர்த்தர் உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே, கண்களை மூடி இந்த ஜெபத்துல யாரெல்லாம் இணைந்து இருக்கிறாங்களோ, எந்த நபருக்கா ஜெபிக்கிறாங்களோ, எந்த தேவைக்கா ஜெபிக்கிறாங்களோ, எந்த நன்மைக்கா சுகத்திற்கா ஜெபிக்கிறாங்களோ, இப்பொழுது மகிமையை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, மகிமையை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக கரம், கிருபை, அச்சினி மதிலாய் மகிமை வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் பொறுப்பெடுங்க. வித்தியாசமாக பலவீனப்பட்டிருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எக்ஸாம் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துல சன்னதி உண்டாகிற அற்புதத்தின் வல்லமை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியங்களை பொறுப்பெடுங்க, எங்கள் தேசங்களை பொறுப்பெடுங்க, எங்கள் மாநிலங்களை கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையை பாதுகாத்து கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பயப்படாம இருங்க, உங்களை கர்த்தர் மகிமையாய் பாதுகாக்க போகிறார். ஆமென், ஆமென்.